Is this a best match in a T20 World Cup? Arguably yes. இங்க மணி 4:50 ஒரு 1 ஹவர் முன்னாடி தண்ணி தாகம் எடுத்துச்சேன்னு தண்ணி பிடிக்க போகும்போது ஸ்கோர் கார்டை பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. சரி தண்ணி குடிச்சிட்டு ஸ்கோர் கார்டை பார்த்தா 25 ரன் 15 பால்ல நபியும் ரஷீத் கானும் ஸ்ட்ரைக்கு. ஈஸி வின் ஃபார் ஆப்கானிஸ்தான் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2 பேரும் ஹிட்டர்ஸ் முடிச்சிருவாங்கன்னு. அப்போதான் நான் மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் ஓவரில் 13 ரன் அடிச்சா வின்னு. ரபாடா கையில் பாலு. அந்த ஓவரில் 2 நோ பாலு. ஆப்கானிஸ்தான் சைடு மேட்ச் அப்படியே நழுவுது. கடைசியில் நூர் அஹ்மத் வந்து 2 சிக்ஸ்லாம் அடித்து ஆல்மோஸ்ட் டார்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. 3 பாலுக்கு 2 அடிச்சா வின்னு ஃப்ரீ ஹிட்டில். இந்த சுச்சுவேஷனில் ஈஸி வின் ஃபார் ஆப்கானிஸ்தான் அவங்க சைடு மேட்ச் ஷிஃப்ட் ஆச்சு. பார்த்தா அப்போ ரன் அவுட்டு. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கு. குர்பாஸும் அஜ்மத்துல்லா உமர்சாயும் வராங்க. பயங்கரமாக பேட்டிங் ஆடி 17 ரன் அடித்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 18 ரன் அடித்தா வின்னு. ஷியோராக ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சூப்பரோட கடைசி ஒரு பாலில் 7 அடித்தா வின்னு. ஸ்டப்ஸு ஸ்ட்ரைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அந்த பால் 6 போய் அந்த சூப்பர் ஓவர் டையு. செகண்ட் சூப்பர் ஓவர். இந்த சூப்பர் ஓவரில் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆடி 23 ரன் அடித்தாங்க. விச் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு சேஸ் இன் சூப்பர் ஓவர். ஃபஸ்ட்டு பால் டாட்டு. 5 பால் 24 வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த பால் நபி அவுட்டு. 4 பால் 24 வின் பண்ணுறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு. அந்த டைமில் தான் ஹீரோ ஆஃப் த கேம் குர்பாஸ் கிரீஸுக்கு வந்தார். என்ன ஒரு பிளேயிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 84 ரன்னு அண்டு 24 ரன் 4 பாலுக்குன்னு இருக்கும் போது 3 சிக்ஸு. லிட்ரலி ஒரு பாலுக்கு 6 ரன். மகாராஜ் மேலே மொத்த ப்ரெஷரு. ஆனால் அப்போன்னு பார்த்து அவுட் சைட் ஆஃப் பால் அவர் நேராக மில்லர் கையில் அடிக்க சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுச்சு.